வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது மீனவ கப்பல் சேனல். நான் உங்கள் வெங்கி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இன்றைக்கி இந்துமதியோட கிளாஸ்மேட்டுக்கு கல்யாணம். அதுக்காக நம்ம இங்கே கிஃப்ட் வாங்க வந்திருக்கோம். இப்போ சீர்காழியில் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இந்துமதி அவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தா. நான் வண்டியை ஸ்டாப் பண்ண உடனே அவள் பாட்டுக்கு நடந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டா. உள்ளே போன உடனே எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அதை நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே போன உடனே நாங்கள் தான் கடைசியாக வந்திருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாருமே எங்களுக்கு முன்னாடியே வந்திருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தங்களாக இன்ட்ரடியூஸ் ஆகி எல்லோரும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா. நாங்கள் எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தப்போ தான் திடீர்னு கல்யாண பொண்ணு எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல, டக்குன்னு எங்களோட வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க மணமேடைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன் பை ஒன்னாக அவங்க கொண்டுட்டு வந்த கிஃப்டெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுத்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்துமதியும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா, பார்த்துக்கிட்டே இருந்தா, என்னையும் பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டே இருந்தேன். எல்லோரும் அவங்க கிஃப்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. முக்கியமாக நான் இங்கே வந்ததுக்கு என்ன காரணம்னாக்கா, எனக்கு அதிகமாக இப்போ டச் இல்லாமல் போச்சு என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட. இந்துமதி திடீர்னு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணணும்னு சொல்லவும், சரி ஓகே நம்ம தான் மீட் பண்ண முடியல, சரி அவளாவது போய் மீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டுமேன்ட்டு நானும் டக்குன்னு ஓகே சொல்லிவிட்டு நானே அவளை அழைச்சிட்டு வந்துட்டேன். இந்துமதி முகத்தில் பார்த்தோன்னாக்கா ஒரு 100 லைட்டை எரிய விட்ட மாதிரி அவ்வளோ ப்ரைட்டு. அப்படி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் வைப் மோடுக்கு போயிட்டாங்க. எல்லோரும் வைப் மோடுக்கு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சகஜமாக ஆடிட்டு இருந்தாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஏரியாவில் இந்த அளவுக்கு சகஜமாக இப்போலாம் வந்துட்டுருக்கு. நாங்கள் கல்யாணம் ஆன புதுசுலலாம் இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே ட்ரெண்ட் ஆகலை. அப்போ தான் டிஜே வந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்போ தான் அது கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு இருந்தோம். இப்போ வீடியோஸ்க்கு மீனவன் கப்பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கை போட்டு விடுங்க கைஸ். அதுக்கப்புறம் எல்லோரும் தனித்தனியாக தானே கிஃப்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாமேன்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. முதல்ல அதை எடுங்க, வீட்டை பக்கம் கிளம்பலான்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பாப்பாவை வேறு நான் வீட்டில் விட்டுட்டு வந்திருந்தேன். ஆனால் இந்துமதி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்கிட்டே தான் நின்றுட்டுருப்பா அதிகமாக எங்கே போனாலும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிள் ஆகிட்டா. அதை பார்க்குறது எனக்கும் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் தனித்தனியாக எல்லோரும் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வைப் பண்ணாங்க. பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் கிளம்புறப்பயே எங்களுக்கு கால் மேலே கால் வந்துக்கிட்டே இருந்தது. லொக்கேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே எங்களுக்கு முன்னாடி அங்கே வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் மட்டும்தான் இன்னும் வரலேன்ட்டு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வண்டி நிறுத்தி நான் கால் பண்ணி என் லொக்கேஷனை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜுக்கு வர முடியுமா வர முடியாதான்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசி டைமில் எனக்கு வேறு போட் எடுத்துருவாங்க, இறவங்க போகணுன்ட்டு நான் ஹார்பர் போயிருந்தேன். அது நான் என்னால் கரெக்டான டைமுக்கு வர முடியாதுன்னு இந்தமாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். நைட்டு இந்தமாதிரி கொஞ்சம் சேடாக தான் இருந்தால். நான் கரெக்டாக மார்னிங் வந்து சீக்கிரம் வரவும் அவங்களும் ரொம்ப ஹாப்பி. கடைசியில் எல்லாருமே ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரெடியாகி எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. குரூப் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பசிக்குதுன்னு நான் ஒரு ஓரமாக நின்று சிக்னல் கொடுத்துட்டு இருந்தேன் இந்தமாதிரிக்கு. அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாங்க டைனிங் ஹாலுக்கு போனோம். அங்கே வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. வெஜ்ஜு செம்மையாக இருந்தது. நான் கூட நான்வெஜ்ஜாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் வெஜ்ஜாக இருந்தாலும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்துமதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். நானும் அதுக்கப்புறம் அவங்க கூட நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பலான்ட்டு பார்த்தோம். பொண்ணை காணோம். அவங்க டைனிங் ஹாலில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு கடைசியாக மண்டபத்தில் இருந்து கிளம்புனோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.